வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பண்டிகை. கதைக்குள்ள போலாமா? சாந்தி, இங்க வாமா. இதோ பாரு, இதுதான் நம்ம சீட்டு. வா, பார்த்து வா என்று பெட்டிகள் எடுத்து சீட்டின் அடியில் தள்ளிய சந்திரன் மெதுவாக தடுமாறி கொண்டு வந்த தனது மனைவியை பிடித்து அமர வைத்தார். அப்பா அடி, எனக்கு பயமா இருந்ததுங்க. இந்த முட்டி வலியை வச்சுக்கிட்டு இந்த ட்ரெயின்ல எப்படிதான் ஏற போறணும்னு. நல்ல வேலை, அந்த புள்ள ஒரு கை கொடுத்து ஏத்தி விட்டான். யாரு பெத்த புள்ளையோ, நல்லா இருக்கட்டும் என்று காலை தூக்கி காலியாக இருந்த எதிர் சீட்டில் வைத்து கொண்டாள். அவள் அருகில் அமர்ந்த சந்திரன், ஆள் வந்ததும் காலை எடுத்துட்டு இப்படியே திரும்பி நல்லா வசதியா சம்மணம் போட்டே உக்காரு. நான் வேணா இப்படி நகர்ந்துக்கவா? இருக்கட்டுங்க, ஆள் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அந்த முட்டியில ஆபரேஷன் பண்ணணும். சீக்கிரமா அதை ஆபரேஷன் பண்ணா நல்லா இருக்கும். எங்க நீ சொன்னா கேக்குற? எவ்வளவு அவஸ்தை பாரு, என்னால பார்க்க முடியல என்று கூறும் தனது கணவரை பார்த்து புன்னகை செய்த சாந்தி, இருக்கட்டுங்க, பாத்துக்கலாம். தீபாவளி வரப்போகுது, பசங்கள்லாம் வருவாங்க. அந்த நேரத்துல நான் ஆபரேஷன் செஞ்சுட்டு படுத்துட்டு கிடந்தா எப்படி சொல்லுங்க? ஆமா, இப்படியேதான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கிற. சரி, அதை விடுங்க, காப்பி குடிக்கலாமா? அந்த பிளாஸ்க் எடுங்க என்று சந்திரன் காலடியில் இருந்த கைப்பையில் இருந்த பிளாஸ்கை எடுத்து அவருக்கு ஒரு கப் காப்பி ஊற்றி கொடுத்தாள் சாந்தி. நீயும் குடிமா என்ற சந்திரனை, இருக்கட்டுங்க, நீங்க குடிச்சிட்டு கப்ப கொடுங்க என்று சீட்டில் சாய்ந்தாள். சந்திரன் சாந்தி தம்பதியருக்கு 3 மகள்கள். ஆர்டிஓ ஆபீஸில் பணியில் இருந்த சந்திரன் நேர்மையான மனிதர், கை சுத்தம், பேராசை கொள்ளாத மனிதர், இப்படி பல நல்ல பெயர்களுடனேயே பணியில் இருந்து ஓய்வு பெற்றார். 3 மகள்களையும் டிகிரி வரை படிக்க வைத்த சந்திரன் சாதாரண மிடில் கிளாஸ் வர்க்கத்தினருக்கு உரிய எண்ணத்துடன் தனது பெண்களுக்கு திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்ற யோசனையிலேயே தங்களது சந்தோஷங்களை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தனர். சர்வீஸில் இருக்கும் போதே தனது மூத்த மகளுக்கு செங்கல்பட்டில் இருந்து நல்ல வரன் அமைய சாந்தியின் நகைகள் 20 பவுன் போட்டு மாப்பிள்ளைக்கு வண்டி, வீட்டிற்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என சீர்கள் செய்து திருமணத்தை முடித்தார். 1 வருடத்தில் அவளுக்கு பிரசவம் பார்த்து அனுப்பியதும் 2வது மகளுக்கு திருமணம் ஏற்பாடாக மூத்த பெண்ணிற்கு செய்தது போல் அனைத்து சீர்வரிசையிலும் செய்து முடித்து ஓய்ந்து போன சந்திரன் பணியில் இருந்தும் ஓய்வு பெற்றார். அதே போல் 2வது மகள் டெலிவரி, மூத்த பேரப்பிள்ளை காது குத்து, இந்த சலசலப்பில் 3வது பெண்ணின் திருமணத்தை நினைத்து கலங்கி கொண்டிருந்த சாந்தியும் சந்திரனும் டிகிரி முடித்து வேலைக்கு சென்று கொண்டிருந்த தனது 3வது மகள் பிரியாவை எந்த வரதட்சணையும் வேண்டாம் என கேட்டுக்கொண்டு வரநமைய மகிழ்ச்சியுடன் அவள் திருமணத்தை நடத்தினர். இருந்தாலும் சந்திரன் ரிட்டையர் ஆன போது வந்த பணத்தில் அவளுக்கும் மற்ற பெண்களைப் போல் நகைகள் போட்டு அனுப்பினாலும் மாப்பிள்ளை ஜெகன் மற்ற சீர்வரிசை எதுவும் வேண்டாம் என ஒரே பிடியாக நின்று பிரியாவை மனமுடித்து கோயம்புத்தூருக்கு அழைத்து சென்றான். 3 வருடங்கள் உருண்டோடியது. திருமணம் முடித்து 1-2 முறை வந்த பிரியாவும் ஜெகனும் பிறகு இதுவரை சென்னைக்கு வரவே இல்லை. சாந்தி போனில் அதை பற்றி பேசினாலும் பிரியா பேச்சை மாற்றி விடுவதும் போக போக போனில் பேசுவது குறைந்து கொண்டே போவதும் சந்திரனையும் சாந்தியை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. மற்ற 2 பெண்களும் தங்கள் குடும்பத்துடன் எல்லா பண்டிகைகளுக்கும் வந்து போய் கொண்டிருக்க தனது 3வது பெண்ணும் மாப்பிள்ளையும் வராததை நினைத்து இருவரும் மிகவும் குழம்பி கொண்டிருந்தனர். என்னங்க, அடுத்த வாரம் தீபாவளி. நான் நேத்து கூட நம்ம பிரியாவுக்கு போனை போட்டேன். ஆனா அவ ஒன்னும் பிடி கொடுத்தே பேசலீங்க. தலை தீபாவளிக்கு வந்ததோட சரி, 3 வருஷம் ஆக போகுது, குழந்தை வரவே இல்ல. மாப்பிள்ளையும் அதை பத்தி பேசினா பிரியா கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு சாந்தி. வரதட்சணை வேண்டான்னு அவர் சொன்னதுக்காக நம்ம பேசாம விட்டுருக்க கூடாது. பெரிய பொண்ணுங்களுக்கு செஞ்ச மாதிரி இவளுக்கும் கடனை உடனே வாங்கி செஞ்சிருக்கணும். என்னங்க, அவர் அப்படிலாம் எதிர்பார்க்கிற மாதிரி தெரியலீங்க. அடியே, நீ ஒரு வெகுளி. அப்ப கல்யாண புதுசுல இதெல்லாம் பெருசா தெரியாது. அப்புறம் போக போக புது பொண்டாட்டி பழசானதும் இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் சாத்தி. அப்ப நாம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு தான் வருவோமே. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எங்கம்மா, எனக்கும் தான் அப்படி தோணுது. ஆனா பார்த்த இல்ல, இப்பதான் பெரிய பொண்ணு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கால்ல பிராக்சர் ஆகி 3 மாசம் வந்து இங்க இருந்துட்டு போனா. அவ போன கையோட சின்ன மாப்பிள்ள ஆபீஸ் விஷயமா பாம்பே போயிட்டாருன்னு 1 வாரம் சின்னவளும் பசங்களும் வந்திருந்தாங்க. அவங்கள வெளியில கூட்டிட்டு போக வர சரியா இருந்தது. உனக்கும் வேலை சரியா இருந்தது. பாவம், கால்வலியோட நீயும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற. அத டாக்டர் கிட்ட காட்ட நேரம் இல்ல நமக்கு. அதுக்குள்ளதோ தீபாவளி வந்தாச்சு. 2 மாப்பிள்ளைங்களுக்கும் போனை போடணும். பொண்ணுங்க கிட்ட இருந்து தகவல் வந்தாச்சு. இனி அதுக்கான வேலையை பார்க்கணும். நீ பலகாரம் செய்ய உக்காந்துடுவ.
நான் கடைக்கு போக வர சரியா இருக்கும். இதுல எங்க நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு வந்து அதுதான் யோசிக்கிறேன். அதுக்காக நம்ம சின்ன பொண்ணு அப்படியே விட்டுட முடியுமா? எல்லா பண்டிகைகளுக்கும் 2 பொண்ணுங்க குடும்பத்தோட முன்னாடியே வந்துடுறாங்க. நம்ம பிரியா மட்டும்தான் வர்றதில்ல. இந்த வாட்டி என்ன ஆனாலும் சரி, நம்ம நாளைக்கே கிளம்புறோம். டிக்கெட் புக் பண்ணுங்க. இந்த நேரத்துல டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. நான் நம்ம குமரேசன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். அவன் புள்ள ரயில்வேல தான் வேலை பார்க்கறான். ஆமாங்க, சொல்லுங்க என்றாள் சாந்தி ஆவலாக. சந்திரன் அமைதியாக தலையை ஆட்டினார். கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் இருந்து வெளியே சென்றதும் அவர்களுக்காக தயாராக காரை வைத்துக் கொண்டு நின்றிருந்த ஜெகன் ஓடி வந்து சந்திரன் கையில் இருந்த பெட்டியை வாங்கினான். வாங்க மாமா, வாங்க அத்தை. ஆமா அத்தை, கால்வலி இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப முடியலையா? நடக்கவே சிரமப்படுறீங்க? என் கையை பிடிச்சுக்கோங்க என்று சந்திரன் தோள்களை பிடித்து கொண்டு நடந்த சாந்தியின் கைகளை எடுத்து கெட்டியாக பிடித்து கொண்ட தனது மருமகனை பார்த்து அதிர்ந்து நின்ற சாந்தி திரும்பி சந்திரனை பார்த்தாள். அவரும் அந்த அதிர்ச்சியிலேயே இருக்கிறார் என்பது அவர் முகம் காட்டியது. மாப்பிள்ளை தங்கள் மீது ஏதோ வருத்தத்துடன் இருப்பதால் தான் தங்கள் வீட்டிற்கு எத்தனை முறை கூப்பிட்டாலும் வரவில்லை என்றும், இப்பொழுது தங்களை பார்த்தால் எப்படியெல்லாம் தங்களை அவமானப்படுத்துவார் என்றும் எண்ணி பயந்து கொண்டு வந்த அவர்களுக்கு ஜெகனின் இந்த அன்பான வரவேற்பு அதிர்ச்சி அளித்தது என்றால் அது அதிசயம் இல்லை தானே. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? பிரியா எப்படி இருக்கா? ஆமா, என்ன மாப்பிள்ள, நாங்க எத்தனை வாட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா நீங்க பிடி கொடுத்தே பேசுறது இல்ல என்று கடகடவென தனது ஆதங்கத்தை கொட்டிய சாந்தியை பார்த்து சிரித்த ஜெகன், இருங்க இருங்க அத்தை, இருங்க, முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க உங்க பொண்ணு உங்களுக்காக டிஃபனை செஞ்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்கா. அப்புறம் லேட்டானா அவ்வளவுதான் என்று அவர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டான். இவர்களின் வருகைக்காக ஆவலாக வீட்டின் முன்பு இருந்த படிகளில் அமர்ந்து கொண்டு காத்திருந்த பிரியா கார் ஹார்ன் சத்தம் கேட்டு கடகடவென ஓடி சென்று கேட்டை திறந்தாள். தனது மகளின் முகத்தை பார்க்க ஆசையாக காரின் உள்ளிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்த சந்திரனும் சாந்தியும் காரை ஜெகன் உள்ளே நிறுத்தியதும் பட்டென திறந்து கொண்டு வெளியே வந்தனர். இதற்குள் சிறு பிள்ளையை போல் ஓடி வந்த பிரியா அவர்களை அணைத்து கொண்டாள். அம்மாடி செல்லம், கண்ணு, எப்படிடா இருக்கிற என் தங்கம் வைரம் என்று அவள் நெற்றியில் மாறி மாறி முத்தமழையை பொழிந்த தனது தாயையும் தந்தையும் பார்த்து கண்கள் கலங்கிய பிரியா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா என்னம்மா இப்படி காலு வீங்கி கிடக்கு? சரி வாங்க முதல்ல என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள். தனது மகளுடன் மருமகனுடனும் 3 வருட கதைகளை பேசிக்கொண்டும் தாங்கள் அவர்களுக்காக செய்து எடுத்து வந்த பலகாரங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டும் மகிழ்ச்சியாக இருந்த சாந்தியும் சந்திரனையும், அப்பா நீங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நானும் அவரும் வெளியில போகணும், கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரமா வந்துடுறோம் என்று அவர்களை ரூமிற்கு அழைத்து சென்று ஏசி ஆன் செய்தாள் பிரியா. வந்த களைப்பிலும் பிரியா செய்து பரிமாறிய விதவிதமான உணவுகளை சாப்பிட்ட அசதியிலும் கட்டிலில் சென்று அமர்ந்த சந்திரன், அம்மாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்பா எல்லாம் பேசலாம், இன்னும் டைம் இருக்கு, இப்பதானே வந்தீங்க, முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாங்க வந்துடுறோம். வரும்போது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, இங்க மசாலா பூரி, தஹி பூரி இதெல்லாம் நல்லா இருக்கும், வாங்கிட்டு வந்துடுவா? அதெல்லாம் வேண்டாமா, நீ செஞ்சு போட்ட சாப்பாடே இன்னும் 2 நாளைக்கு பசிருக்காது போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க என்றாள் பிரியா சிரித்து கொண்டு. பிரியா ரெடியா? டைம் ஆகுது, சீக்கிரம் வா, போன் வந்துட்டே இருக்கு என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்த ஜெகன், தொண நான் அவங்கள தொந்தரவு பண்ணாத, பாவம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், வா. மாமா நல்லா தூங்குங்க, அத்தை நீங்களும் தூங்குங்க, போர் அடிச்சா டிவி பாருங்க, இல்லைன்னா தோட்டத்துல உங்க பொண்ணு ஆசையா வளர்க்கிற செடிங்கள்லாம் பாருங்க, அதுவே பொழுது போயிடும், அதுக்குள்ள நாங்க வந்துடுவோம் என்றான் ஜெகன். சரி மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள் சாந்தி. அவர்கள் சென்றதும் கதவை தாள் போட்டு உள்ளே வந்தவள் கட்டிலில் நிம்மதியாக படுத்திருந்த சந்திரன் காலடியில் சென்று அமர்ந்தாள். இலவம் பஞ்சு போல இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க பெட்டு என்றால் அதில் அழுத்தி கொண்டு. ஆமா சாந்தி, பரவாயில்ல, நம்ம என்னவோ ஏதோன்னு நினைச்சோம், ஆனா மாப்பிள்ள நம்ம பொண்ணை எப்படி தாங்குறாரு. ஆமாங்க, இங்க வந்ததும் என்னவோ என் மனசுல ஒரு நிம்மதி இருக்கு, என் அம்மா வீட்டுக்கு வந்தா மாதிரி இருக்கு என்று வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள் சாந்தி. இருக்காது, அங்க இருந்தா மாடு மாதிரி ஏதாவது உழைச்சிக்கிட்டே இருப்ப, இப்ப உன்னை உட்கார வச்சு எல்லாம் செய்யவே உனக்கு அப்படிதான் தோணுதா என்று தனது மனைவியை ஆசையாக கன்னத்தில் கிள்ளினார் சந்திரன். நாம இப்படி நிம்மதியா இருந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க, என்னங்க இன்னும் ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு போலாமா? என்ன சாந்தி, பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு நாளைக்கே போகணும்னு சொன்ன,
அவங்கள எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கிறேன். அங்க வேற தீபாவளிக்கு பலகாரம் செய்யணும், பெரிய பொண்ணுங்க குடும்பத்தோட வந்துடுவாங்கன்னு புலம்பிக்கிட்டே வந்த, இங்க வந்ததும் மனசு மாறிடுச்சா? இல்லைங்க, அந்த வேலை இருக்கவே இருக்குது. அதுவும் இல்லாம நம்ம மாப்பிள்ள கூட கார்ல தானே போறோம். 4 நாளைக்கு முன்னாடி போனா கூட நான் எல்லாம் செஞ்சிடுவேன். நீங்க கூட ஒரு கை கொடுக்க மாட்டீங்களா என்ன என்றால் அவரை செல்லமாக பார்த்து கொண்டு. ஆ, ஒரு கை என்ன, என் தலையே உன்கிட்ட கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன என்று சிரித்து கொண்டே டிவி ஆன் செய்தார் சந்திரன். மாலை காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்த சாந்தி கையில் நிறைய பைகளுடன் நின்று கொண்டிருந்த பிரியாவை பார்த்து, என்னம்மா இதெல்லாம், கூட இப்படி என்று கடகடவென வாங்கினாள். பின்னால் வந்த ஜெகன் கையில் இருந்த பேக்கை பார்த்து, மாப்பிள்ள கொடுங்க மாப்பிள்ள என்று அவள் பதறியதை பார்த்து, இருக்கட்டும் அத்தை, எத்தனை பேக் வாங்குவீங்க, இருக்கட்டும் என்று அதை சோஃபா மீது வைத்து விட்டு அமர்ந்தான். இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா, நானே எடுத்துட்டு வந்துட்டேன் என்று ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து வந்து தனது கணவரிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தாள் பிரியா. அம்மா, அப்பா எங்க? அவரு என்று சாந்தி திரும்புவதற்குள், தோ வந்துட்டம்மா என்று முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்தார் சந்திரன். வாங்க மாமா, நல்லா தூங்கிட்டீங்களா? முகமெல்லாம் ஊதலா இருக்கு. ஆமா மாப்பிள்ள என்று சோஃபாவில் அமர்ந்தார் சந்திரன். அத்தை, நீங்களும் உட்காருங்க என்று தனது கையில் இருந்த ஒரு கவரை சந்திரனிடம் கொடுத்தான். என்ன மாப்பிள்ள இது என்று அதை வாங்கி பிரித்த சந்திரன் அதிலிருந்த சீட்டை பிரித்து படித்தார். இதற்குள், அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாமா. யாரோடது? டாக்டர் நரசிம்மனோடது. அவரு இங்க பெரிய ஆர்த்தோ டாக்டர். அத்தைக்காக தான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அத்தைய பத்தி எல்லாம் சொன்னோம். அவங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பிரியா சில்ல வச்சிட்டு இருந்தா. அதை பார்த்த டாக்டர் அநேகமா ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. இருந்தாலும் பேஷண்ட்டை பார்த்து சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமா, சிடி ஸ்கேன் வேற எடுக்கணும், அப்புறம்தான் சொல்லுவாங்களாம். மாப்பிள்ள, இப்ப எதுக்கு இதெல்லாம்? நாங்க எதுக்கு வந்தோம் தெரியுமா என்றார் சந்திரன் தயங்கி கொண்டு. தெரியுமாமா, எங்களை தீபாவளிக்கு கூட்டிட்டு போகத்தானே? ஆமா மாப்பிள்ள, இந்த 3 வருஷமா நாங்களும் எத்தனையோ வாட்டி வர சொல்லி கேட்டுட்டோம். நீங்க எதுக்கும் பிடி கொடுத்தே பேசல. அதுக்குதான் முடியாம கூட நாங்க கையோட உங்களை கூட்டிட்டு போகணும்னு வந்துட்டோம். ஆ, இப்படி நீங்க வரணும்னு தான் நானும் பிடி கொடுத்து பேசாம இருந்தேன் என்று சிரித்தான் ஜெகன். சாந்தியும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னப்பா பாக்குறீங்க? எல்லாம் உங்க மாப்பிள்ளையோட பிளான் தான். அம்மாடி, என்னடா சொல்ற? ஆமாப்பா, நாங்களா கூப்பிட்டா நீங்க கட்டாயம் வரமாட்டீங்க. அதுவும் இல்லாம நீங்க படுற கஷ்டம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். அப்பா, சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக நீங்க 2 பேரும் பட்ட கஷ்டம், உங்க உழைப்பு, இப்போ நீங்க செய்யற கடமைகள், அதுக்கு என்னைக்குமே ஓய்வு ஒழிச்சல் இல்ல. வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன நீங்க இந்த கடமைகள்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகவே போறதில்லைன்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அக்காங்க மாதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நாங்க அங்க வர்றதில்ல. அம்மாடி, அதுக்காக? அதுக்காக என்னப்பா, அப்படி நாங்க வராம இருந்ததால தான் நீங்க வந்தீங்க என்றாள் பிரியா சிரித்து கொண்டு. ஆமா மாமா, இதோ பாருங்க, தீபாவளிக்கு துணிங்க பட்டாசு எல்லாம் வாங்கி வந்துட்டோம். நாம இங்கே இந்த தீபாவளிய சிறப்பா கொண்டாட போறோம். மாப்பிள்ள, அங்க பொண்ணுங்க மாப்பிள்ள பசங்கெல்லாம் வந்துடுவாங்க. போதும்பா, எப்ப பாரு பொண்ணுங்க மாப்பிள்ள பேரன் பேத்தினி, உங்க சந்தோஷத்தை நீங்க சுத்தமா மறந்துட்டீங்க. பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு அவங்களுக்காகவே எல்லாம் செய்யறீங்களே, உங்களுக்காகவே வாழற அம்மாவை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? அம்மாடி, தெரியும்பா, நான் உங்களை தப்பா சொல்லல. உங்க குடும்ப பாரம் எனக்கு புரியுது. அதுக்கு தான் சொல்றேன். நீங்க அங்க போனா உங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்றோம், நீங்க இங்கேயே இருங்க. அக்காங்க கேட்டா நானே சொல்லிடுறேன். என்னம்மா சொல்ல போற என்று அலறினாள் சாந்தி. நம்மளை பெத்து வளர்த்து காலம் பூரா பார்த்த அம்மாவையும் அப்பாவையும் காலம் போன காலத்துல நான் பார்க்க போறேன்னு சொல்லுவேன். ஆமா மாமா, பிரியா சொல்றதுதான் சரி. முதல்ல நாளைக்கு நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்ப்போம். அப்புறம் அவரு ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னா தீபாவளிக்கு அப்புறம் அத்தைக்கு ஆபரேஷன் பண்ணலாம். என்ன சொல்ற பிரியா என்றான் ஜெகன். ஆமாங்க, அதுதான் சரி. அது வரைக்கும் அம்மா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்கேயாவது போகணும்னா அவரு கூட்டிட்டு போவாரு. அப்படியே நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். கால் ஆபரேஷன் நல்லபடியா ஆனதும் நாம எல்லா இடத்துக்கும் சுத்தலாம் என்றாள் பிரியா. கண்கள் கலங்க அவர்களை பார்த்து கொண்டிருந்த சந்திரனுக்கும் சாந்திக்கும் வாயில் வார்த்தைகள் வரவில்லை. அவர்கள் உணர்ச்சி வெள்ளத்தில் இருந்தனர். மாப்பிள்ள, நீங்க என்று ஜெகனின் கைகளை பிடித்து கொண்டார் சந்திரன். என்ன மாமா,
அப்பா அம்மா இல்லாத எனக்கு நீங்க தான் இனிமேலும் எல்லாம். நான் அப்படிதான் பாக்குறேன். நீங்க மாப்பிள்ள, நீங்க என் மகனே தான். அம்மாடி, இந்த பண்டிகை எங்களுக்கு தலை தீபாவளிமா. ஆமாம்மா. ஏன் தெரியுமா? உங்க அம்மா சொன்னா என் பொண்ணு வீட்டுக்கு வந்தா மாதிரி இல்ல, ஏதோ அம்மா வீட்டுக்கே வந்தா மாதிரி இருக்குதுன்னு. ஆனா நான் இப்ப சொல்றேன், இது நான் பெத்த என் தாயோட வீடு. எங்களுக்காகவே யோசிச்ச, எங்களையும் அக்கறையா கவனிக்கிற என் தாயோட வீடு. இதுல நாங்க கொண்டாடுற இந்த தீபாவளி தான் நாங்க முழுமையா ஆனந்தமா கொண்டாடுற பண்டிகை என்றார் தன் மகளின் கைகளை பிடித்து கொண்டு. தீபாவளி அன்று தனது மகளும் மருமகனும் வாங்கி கொடுத்த புது பட்டு சேலையும் பட்டு வேட்டியும் கட்டி கொண்டு வெளியே வந்த சந்திரனையும் சாந்தியையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்த இருவரும் அவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். பின்னர் அவர்களுடன் விதவிதமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட போட்டோக்களை பிரியாவின் ஸ்டேட்டஸில் பார்த்த மூத்த பெண்கள் இருவரும் தனது தாய் தந்தையின் முகத்தில் இருந்த உண்மையான சந்தோஷத்தை அப்பொழுதுதான் புரிந்து கொண்டனர் என்பது அவர்கள் அனுப்பிய வாழ்த்திலேயே தெரிந்தது. இனி வரும் தீபாவளிகள் அனைத்துமே அந்த தம்பதியருக்கு தலை தீபாவளியாகவே அமையும் என்பதில் இனி சந்தேகமில்லை. இத்துடன் பண்டிகை கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.